நம்முடைய இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் நேர்முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். இறக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்க நீர் செய்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த லெந்து காலத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்மை கிட்டி சேர நாங்கள் பயன்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. தமிழ்நாட்டில் வரப்போகிற எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய தலைவர்களை எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற தெரிந்த புத்தியை நீங்கள் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், அவங்க திரும்பி ஸ்கூல்ஸ்க்கு போகிற நேரத்தில் அவங்க மிங்கிளாக போகிறாங்க கர்த்தாவே. மற்ற பிள்ளைகளோடு அந்த சூழ்நிலையில் உம்முடைய பிரசனம் அவங்களோடு இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அணிபாய்ந்த கரத்தினால் நீங்கள் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஐசாயா 41 நாங்கள் வாசிக்கிறபடியாய், நீங்கள் பயப்படாதீர்கள், நாங்கள் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாசிக்கிறோமே அப்பா. நீங்கள் எங்களுடைய அரணாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை மேலும் எங்கள் பிள்ளைகள் விசுவாசிக்க, உம்மை இன்னும் கிட்டி சேருவதற்காக அந்த பிள்ளைங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்கள் நேரம் அனைத்தையும் உம்மை கிட்டி சேருவதற்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் மெசேஜ் கொடுக்க போகிற அக்காவிற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வழி நடத்தலை உணர்த்தும்படியாய் அவங்க கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அனைத்தையும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 9-16 முடிய. சாம்ஸ் சாப்டர் 119 verses from 9 to 16. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல் நான் உமது சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில்
ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்கள் உண்மை ஆராதிக்க நேர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இந்த மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புங்க சுவாமி. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு இந்த தலைப்பு preserve your heart. இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல ஹார்ட் வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்கு, பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்களை டாக்டர்ஸ், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க டாக்டர்ஸ், டயட்டிஷியன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு இருதயம் பூமியில ஒரு 70 வருஷமோ இல்ல 80 வருஷமோ இல்ல ஒரு 100 வருஷமோ வாழ்ந்து அழிந்து போகக்கூடிய ஒரு இருதயத்துக்கு எவ்வளோ கேர் மனுஷங்கள் எடுக்கிறாங்க இல்லையா? ஆனா வேதத்தின் அடிப்படையில இந்த இருதயம் எதை குறிக்குது, நம்ம எதுக்காக இந்த இருதயத்தை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன மெடிடேஷன். புக் ஆஃப் ஜெனசிஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு போர்ஷன்ல இருந்து நம்ம எடுத்த ஒரு மெடிடேஷன். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டவர் சொன்னாரு, let us make man in our image according to our likeness. அப்ப மனுஷனை அவருடைய சாயலாகவே ஆண்டவர் வந்து உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எங்க பாக்குறோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருக்கு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவார்கள் என்றார். அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்துக்காக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது verse 28ல ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், மல்டிப்ளை அண்ட் சப்டியூ இட். ஸோ இதுல நம்ம பாக்குறது என்னன்னா, ஆண்டவர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக மனுஷனை படைச்சிருக்கிறாரு. ஆழக்கடவர்கள், ஒரு ஆளுமை தன்மை, ஒரு கிங்ஷிப், ஒரு அத்தாரிட்டி, ஒரு லீடர்ஷிப்போட மனுஷனை வந்து ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 28வது வசனத்தை பார்க்கும்போது பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைன்றது எண்ணிக்கையில பெருகிறது. ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றது மனுஷனுடைய வாழ்க்கையின் தன்மை எவ்வளவு பிரயோஜனமா இருக்கணும். ஃப்ரூட்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்டான ஒரு காரியம், பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாவும் மனுஷன் எல்லாத்தையும் சிறந்து விளங்கி ஒரு ராஜரீகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கணும், ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சிருக்காரு. அப்ப நம்ம நிறைய நேரம் பார்க்கும்போது காட் மேட் மேன் இன் ஹிஸ் இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம மனசுல பிக்சரைஸ் பண்ற காரியங்கள் என்ன, அவர் மாதிரியே நம்மளுக்கு கண்ணு மூக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆண்டவர் அவருடைய சாயலா தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனா இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய லைக்னஸ். இமேஜ் மட்டும் இல்ல, அவருடைய லைக்னஸ் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். அப்ப ஆண்டவருக்கு அவருடைய குணாதிசயங்களும் நம்மளுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்காரு. அன்பு, பொறுமை, இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்களும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 முக்கியமான காரியங்கள் ஆண்டவரோட தன்மையில அடங்கியிருக்கு. ஒண்ணு அவருடைய பரிசுத்தம். ஹீஸ் அ ஹோலி காட், பாவத்தை காணாத தேவன். இன்னொன்னு ஹிஸ் இம்மார்டாலிட்டி, அப்படின்னா அவர் சாவாமையுடைய தேவன் அப்படின்றத பாக்குறோம். இந்த 2ம் மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சாரு. பாவமே இல்லாம பரிசுத்தமா நித்திய காலமா அவரோடு வாழ்றதுக்கு, அவரோடு உறவு கொள்றதுக்கு தான் மனுஷனை ஆண்டவர் படைச்சாரு. இப்ப ஆண்டவர் மனுஷனை படைச்சு என்ன பண்றாரு, நம்ம கிரியேஷனை பத்தி படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்ன கிரியேட் பண்ணாரு, இது நல்லதுன்னு கண்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம படிக்கிறோம். எல்லாம் நல்லதா இருந்த ஒரு பூமியில சரி இனி மனுஷன் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விடல, இந்த மனுஷனுக்காக ஸ்பெஷலா ஒரு கார்டனை ஏற்படுத்தினாரு. அந்த லார்ட் காட் பிளான்டட் அ கார்டன். ஸோ நம்ம பிளான்ட் பண்றதுனா என்ன பண்ணுவோம்,
எனக்கு ஒரு கார்டன் நான் பிளான் பண்ணணும்னா எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆசையா தெரிஞ்செடுத்து இப்படிதான் இருக்கணும்னு பிளான் பண்ணி அழகா நம்ம வந்து நம்மளோட கார்டனை நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி ஆண்டவரும் அதே மாதிரி ஸ்பெஷலா சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு கார்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய பிரயாசத்தின்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்ல ஆடமையும் ஈவையும் ஆண்டவர் வந்து வைக்கிறார். வச்சுட்டு இந்த தோட்டத்தின் நடுவுல 2 ட்ரீஸ், ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படின்னு 2 ட்ரீஸையும் ஆண்டவர் வந்து வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 2 ட்ரீஸும் எதை குறிக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரோட பரிசுத்தம், ஆண்டவருடைய சாவாமை இல்ல நித்திய தன்மை. அது ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து அத இந்த ஆதாமும் ஏவாளும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நித்திய தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கொடுத்திருக்கிறாரு. ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் ஆண்டவர் அந்த ட்ரீயை வந்து ஏற்படுத்தி அதை வச்சப்ப இந்த ட்ரீல இருந்து நீங்க சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல ஆண்டவர் வந்து அதோட கான்சிக்வன்ஸ், ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஏற்ற விதமான ஒரு ட்ரீ, இன்னொன்னு அவங்களுக்கு தகாத ஒரு ட்ரீ, அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப தேவையில்லைன்னு ஆண்டவர் ஏன் அதை சிருஷ்டித்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆண்டவருடைய பரிசுத்தத்துல மனுஷன் நிலைச்சு நிற்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்பினாரு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் மனுஷனை படைச்சப்ப அவனுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்தாரு. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் நம்மளை ப்ரோக்ராம் பண்ணல, நான் யோசிக்கிற மாதிரியே நீ இருக்கணும், நான் நினைச்ச மாதிரியே நீ எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ரோபோட்டா நம்மளை படைக்கல. ஆண்டவர் நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்து நீ உன் இஷ்டப்படி இரு, ஆனா என்னுடைய அன்புக்குள்ள நீ இரு அப்படின்றத ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வரும்போது நான் என்ன நான் ஒரு விஷயத்த நல்லதா பண்ணவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கெடுதலா பண்ணவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சாய்ஸையும் கொடுத்து அந்த ஃப்ரீடமையும் கொடுத்து நீ என் நன்மைக்குள்ள எனக்கு இசைந்தவளா என்னுடைய அன்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா நீ இருக்கணும். அதுக்கு ஒரு ஒரு மெஷரிங் டூல், அந்த பரிசுத்தத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு 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 அளவு இருக்கணும் இல்லையா, இல்ல ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும் இல்லையா, நான் இருக்கிறேன்னா இல்லையா. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படின்ற ட்ரீய வச்சாரு. ஸோ இந்த 2 தேவ தன்மைகளையும் இந்த இந்த 2 ட்ரீஸும் நம்மளுக்கு குறிக்குது. அப்போ வச்சுட்டு சொல்றாரு, நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவான்றதையும் சொல்லிடுறாரு, கான்சிக்வன்ஸையும் சொல்லிடுறாரு. நீ என்னமோ பண்ணு, நீ பாரு, சாப்பிட்டு பாரு என்ன ஆவ, அப்படியெல்லாம் சொல்லல. ஆண்டவர் மனுஷனை மதிச்சு அவரு இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னுடைய தாட்ஸ், இதெல்லாம் என்னுடைய பிளான் அப்படின்னு அதை அழகா ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு சொல்றாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி மனுஷன் கிட்ட சொல்றாரு. இது இந்த 2 ட்ரீஸும் இது கார்டன் மாதிரி தெரியல, ஆனா இது வந்து இந்த 2 கேப்ஷன்ஸுக்காக, இந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், ட்ரீ ஆஃப் லைஃப், இதுக்காக இந்த பிக்சர். இப்ப என்னாச்சு, ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துல இருந்து துரத்திடுறாரு. அப்ப எது குறிக்குது அப்படின்றது, இது வந்து தேவனுடைய பிரசனத்துல, ஏன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வந்து ஆதாமோடு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்றது வசனத்துல இருக்கு. அப்ப ஆண்டவரோட பிரசனத்துல நெஞ்சு ஸ்பெண்ட் பண்ணி அவரோடு பேசி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இழந்து போயிட்டாங்க, இல்ல கரைப்படுத்திட்டாங்க. அந்த பிரசனத்திலிருந்து இவங்க வந்து ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே துரத்தப்படுறாங்க. அப்ப எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். எவ்வளவு ஆண்டவர் செரிஷ் பண்ணி எவ்வளவு ப்ரெஷஸா ஒரு கார்டனை ஏற்படுத்தி அவ்வளோ நேசமா வச்ச ஆண்டவருக்கு இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு கூட ஆதாமும் ஏவாளும் அந்த கார்டன்ல இருந்து போயிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. ஒண்ணு அந்த கார்டனோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் இழந்து போயிட்டாங்க, இன்னொன்னு ஆண்டவரோட பிரசனம், அந்த மிஸ்ஸிங் காட்ஸ் பிரசன்ஸ் அப்படின்றது அந்த மிஸ்ஸிங்கோட தான் அவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க.
நம்ம வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மனுஷனுடைய இருதயத்துல there is a God shaped vacuum. வேக்யூம்ன்றது என்ன, ஒரு 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 எம்டி ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல ஆண்டவர் நிறைஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆக முடியுமா. இது வந்து சைக்காலஜி பிரகாரமும் இத சொல்றாங்க. மனுஷனோட இருதயத்துல ஒரு வேக்யூம் இருக்கு. இத நிறைக்கிறதுக்காக இத ஃபில் பண்ணிக்கணும்ன்றதுக்கான தேடல் ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் இருக்கு. அப்ப இத தேடி ஒவ்வொரு மனுஷனும் எதையாவது நாடி ஓடிட்டு இருக்காங்க. சிலர் அவங்களா ஏற்படுத்திக்கிற தெய்வங்களை தேடி ஓடுறாங்க. சிலர் அவங்களுடைய டேலண்ட்ஸை மிகைப்படுத்தி அதனால வர திருப்தினால தன்னை நிறைச்சுக்கணும்னு ஓடுறாங்க. இப்படி பலரும் சிலர் படிப்பை கொண்டு அதை நிறைச்சுக்கணும்னு ஓடுறாங்க. பலரும் பல காரியங்களை கொண்டு ஓடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இட் இஸ் அ காட் ஷேப்ட் வேக்யூம். அந்த இடத்துல தேவன், சிருஷ்டிகராகிய தேவன் நிறைஞ்சால் மாத்திரம்தான் அந்த நம்மளோட வாழ்க்கையில இருக்க வெறுமை முழுமைப்படும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப தேவ பிரசனத்துக்காக நம்மளோட இருதயம் ஏங்கிட்டே இருக்கு. ஆனா சாத்தான் என்ன பண்றான், இந்த தேவ பிரசனத்திலிருந்து நம்மளை வந்து விலக்கி விட்டுறணும் அப்படின்றதுதான் சேட்டனோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவனுடைய தந்திரங்கள். இது ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சு இன்னமும் நடந்துட்டே தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய பிரசனத்துல இருக்கிற காரியத்தை நாடுற இருதயம் நமக்கு இருக்கு. அதே சமயம் அவருடைய நித்தியத்தையும் அவருடைய டைம் ஸ்கேலையும் புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காருன்னு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. He has put eternity in the hearts of men. காலத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவையும் ஆண்டவர் வந்து மனுஷனுக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவரோட இந்த 2 சாயலும் இன்னும் மனுஷனுக்குள்ள இருக்கு, ஆனா கரைப்பட்டு போயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப என்ன பிசாசோட வேலை என்ன, ஆண்டவரோட பிரசனத்துல இருந்து நம்மளை விலக்கி, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ராயல்டி, அந்த அந்த ராஜரீகமான காரியங்கள், டு ரூல் அண்ட் சப்டியூ, டு மல்டிப்ளை, ஃப்ரூட்ஃபுல்லா, இது எல்லாத்துல இருந்து, இந்த நோபல் காலிங்ல இருந்து நம்மள விலக்கி, ஐயோ இது விலகிட்டமேன்னு சொல்லி நம்மளுடைய உள்ளம் ஏங்குற நிலைமையில வைக்கிறது தான் பிசாசோட ஸ்ட்ராட்டஜி. இதை அவன் ராத்திரியும் பகலும் செஞ்சுட்டே இருக்கான். He did this to Eve. ஈவுக்கு இதை தான் பண்ணான். முதல் கேள்வி என்ன, did God really say? So இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்றதுக்கு பல யுத்திகளை பிசாசானவன் கையாளுறான். ஒருவேளை மனுஷனை கீழ்ப்படியாம வைக்கிறதுக்கு, பொய் சொல்ல வைக்கிறது, திருட்டுத்தனம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி பல காரியங்களை செஞ்சுட்டு, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எந்த மனுஷனும் சந்தோஷமா இல்லை. ஒருவேளை முதல் தடவை இந்த பாவத்தை பண்ணும்போது குற்ற மனசாட்சியோட தான் மனுஷன் இருக்கான். திரும்ப திரும்ப பண்ணும்போது அவனுடைய மனசாட்சி மழுங்கி போய் அந்த பாவத்துல ஊறி போறாங்க. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசு உறுத்திட்டே தான் இருக்கும். அது நல்ல ஒரு நிம்மதியே இருக்காது, அன்லெஸ் நம்மளா ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளோட கான்சியஸை வந்து அப்படியே அதனால என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடச்சு போட்டு நம்ம கண்டினியூ பண்ணாலோடைய இருந்தாலும் அந்த அந்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். இது மாதிரி பல காரியங்கள பிசாசானவன் வந்து தேவனுடைய பிரசனத்துல இருந்து நம்ம விலகிறதுக்கு, நம்மளை துரத்துறதுக்கு, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு ஒரு தடுப்பு உண்டு பண்றதுக்கு பிசாசானவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான். அதுல 3 காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். இந்த 3 காரியங்கள்ல இருந்து எப்படி நான் என்னை காத்து கொள்றது, ஆண்டவருடைய ஹெல்ப்போட நான் எப்படி என்னை காத்து கொள்றது அப்படின்றத பார்ப்போம். முதலாவது, did God really say அப்படின்றத பிசாசானவன் ஏவாள் கிட்ட கேக்குறான். உண்மையாலுமே இந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படின்னா இருந்த ஒரு ஃபேக்ட, ஆண்டவர் இதை செய் இதை செய்யாதன்னு சொன்ன ஒரு காரியத்தை இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறான். ஆண்டவர் சொன்ன காரியங்களை நம்மளுக்குள்ள ஒரு கேள்வியா, ஒரு டவுட்டா, அது பொய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள கொண்டு வர்றது பிசாசானவனுடைய வேலை. அப்ப நம்மளுடைய அந்த இடத்துல பிசாசானவனோட சர்ப்பத்தோடு நின்று பேசியிருக்க கூடாதுதான். அப்ப நம்மளுடைய டைமை, நம்மளுடைய ரிசோர்சஸை, நம்மளுடைய திங்கிங்கை எல்லாத்தையும் பிசாசானவன் என்ன பண்றான், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறான், உள்ள வந்து பார்க்கறான். எப்படி இவங்களை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம பார்க்குற காரியம், ஈவுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த எல்லாமே மென்மையா இருந்தது. ஆனா ஒரு புது காரியத்தை சர்ப்பம் கொண்டு வந்த உடனே அந்த
புது காரியம் அப்படியே கண்ணுக்கு பிரகாசமா ரொம்ப அப்படியே பிடிச்ச மாதிரி இருந்தது. தனக்கு இல்லாத ஒரு காரியத்தை ஆஹ் உனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், இதனால நீ தேவனை போலவே ஆயிடுவ அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து மிகைப்படுத்தி காட்டுறான். அப்ப இருந்த காரியங்களை குறிச்சு ஏவாள் யோசிச்சு நன்றி உள்ளவங்களா ஆண்டவரை துதிச்சு ஒருவேளை இருந்திருந்தா, இல்லாத காரியத்தை கொண்டு வரும்போது, ஐயோ எனக்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நன்மையா கொடுத்திருக்காங்களே, அதுக்காக நான் நன்றி உள்ளவளா இருக்கேன், எனக்கு இந்த ஆண்டவரை மாதிரி இருக்கணும்ன்றது எனக்கு தேவையில்லை, அவருடைய அன்பு இருக்கு, அவருடைய பிரசன்னம் இருக்கு, அவருடைய சமாதானம் இருக்கு, எனக்கு அவர் கொடுத்த இந்த தோட்டம் இருக்கு, இத எங்களை நம்பி கொடுத்திருக்காரு, அவர் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தாரோ, ஒருவேளை ஏவாள் அது எல்லாம் யோசிச்சிருந்தாங்கன்னா, இல்லாத ஒரு காரியத்தை இந்த சர்ப்பமானவன் கொண்டு வரும்போது ஏவாள் வாட்ச்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. நிறைய நேரம் நம்மள பாவத்துல விளைவிக்கிறதுக்கு நம்மள அறியாமையே பிசாசானவன் யூஸ் பண்ணுகிற ஒரு வெரி ஸ்ட்ராங் வெப்பன் இந்த அன்கிரேட்ஃபுல் ஹார்ட். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த நன்மைகளை யோசிச்சு பார்க்காம நம்ம வந்து இல்லாததை குறிச்சு கவலைப்படவும், இல்லாததை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணவும் பிசாசானவன் நம்மளை ஏவறான் அப்படின்றது நம்ம பாக்குறோம். அதுவும் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு நம்மள விலக்கிரும் அப்படின்றத பாக்குறோம். மூணாவதா பார்க்கும்போது ரிபெல்லியஸ் ஹார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவான்றத ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அந்த கான்சிக்வன்ஸ் தெரிஞ்சும் பரவாயில்ல, நீ வந்து இப்படி நீ இதை சாப்பிடு அப்படின்னு அந்த இருதயத்தை அப்படியே மெதுவா வஞ்சிச்சு டிசீவ் பண்ணி ஆண்டவருக்கு எதிரா கொண்டு போறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப ஹிஸ் பிரைமரி மோட்டிவ் வந்து ஆண்டவரோட பிரசனத்துல இருந்து நம்மளை விளக்குறது இஸ் பிரைமரி மோட்டிவ். இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணும்போது, தப்பு பண்ணும்போது, துணிகரமா பண்ணும்போது, தெரியாம பண்ணும்போது, இது ஒரு ஆப்ஜெக்டிவ். நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அன்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடையில வர்ற இந்த தேர்ட் பர்சனை வந்து நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணணும். அது கான்ஸ்டன்டா நம்ம வந்து அவேரா இருக்கணும். அதுக்கான பலன், அதுக்கான ஞானம், அதுக்கான கிருபை ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் இந்த ஹெட்டிங்கை நான் ப்ரிசர்வ் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படியா எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப எப்படி நான் காத்துக்கொள்ள முடியும்? முதல் காரியம் ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கிறது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது. மற்ற சத்தங்கள் வந்து என்ன தேவனுடைய பிரசனத்திலிருந்து விலக்காதபடி ஆண்டவருடைய சத்தத்தை நான் கான்ஸ்டன்டா கேட்கணும். அப்படின்னா நம்ம வேலை செய்யறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பைபிளே படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவருடைய வசனத்தினால நம்மளுடைய இருதயம் நிறைஞ்சிருக்கும் போது மற்ற சத்தங்கள் வரும்போதும் ஆண்டவர் எப்படி அவருக்கு டெம்டேஷன் வந்தப்ப வசனத்தினால அதை மேற்கொண்டாரோ, அதே மாதிரியான பலனை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தருவார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப அவரோட பிரசனத்தினால நம்மளுடைய இருதயம் நிறைஞ்சிருக்கும் போது பிசாசானவன் கொண்டு வருவான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே. நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில வந்து தெய்வ பிரசனத்துல இருந்து நம்மளை விளக்குறது தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், அன்றாடம் வரும், நிமிடத்துக்கு நிமிடம் வரும். அதுவும் இப்ப நம்ம இருக்க உலகம் எவ்வளவோ பயங்கரமான ஒரு உலகம். நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய யோசனைகள்ல, நம்ம செயல்பாட்டுல எல்லாத்துலயுமே போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தைய நம்மளுடைய இருதயத்துல வைக்கும் போது அந்த வார்த்தை நம்ம இந்த காரியங்களை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யும். சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல ஒளித்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அவருடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்துல வச்சு வைக்கிறது மட்டும்தான் இஸ் தி ஒன்லி வே டு ப்ரிசர்வ் அவர் ஹார்ட். அப்ப இந்த வார்த்தைக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வார்த்தையோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்குள்ளாக கடந்து வந்துட்டே இருக்கும். இந்த my heart will be enriched with God's word. அவருடைய காரியங்களை சிந்திக்கவும், நன்றியோடு அவரை துதிக்கவும், அவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால நம்மளுடைய இருதயத்துக்காக ஜெபம் நாள்தோறும் ஜெபம் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய strengthen பண்ணும். It will enhance and strengthen our walk with the Lord. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல there are so many voices which speak to us.
சுவாமி, நாங்கள் நழுவி போகிற நேரங்கள் உம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்புகள்ல இருந்து ஆண்டவரே, நாங்கள் சீக்கிரமாய் ஆண்டவரே அநேக நேரங்கள்ல நாங்கள் விழுந்து போகிறோம், நாங்கள் சறுக்கி விடுகிறோம். நாங்கள் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட சுவாமி, அநேக இடங்கள்ல ஆண்டவரே நாங்கள் சறுக்கி விடுகிறோம். ஆண்டவரே, திரும்பி நம்முடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறோம். ஓடி வரும்போதும் ஆண்டவரே எங்களுக்கு போராட்டங்கள் வருது சுவாமி. உம்முடைய பிரசனத்திலிருந்து நாங்கள் விலகும்படியாக ஆண்டவரே அநேக காரியங்கள் இருக்கு சுவாமி. ஆண்டவரே, இதன் மத்தியில எங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. ஹெல்ப் us to give more time to you and your word. சுவாமி, ஆண்டவரே, ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, our calling is a high calling. ஆண்டவரே, எங்களை உன்னத நோக்கத்துக்காக படைச்சிருக்கீங்க சுவாமி. நாங்கள் ஆண்டவரே கரைப்பட்டு போய் இந்த உலகத்தோடு ஒத்து ஆண்டவரே நாங்கள் வாழாத படிக்க சுவாமி, இந்த உலகத்துல இருந்தும் ஆண்டவரே நாங்கள் கரை இல்லாமல் உம்மை பிரகாசிக்க செய்கிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட நீங்க இருங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னின்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சுத்தியல் வைத்து
துதிக்கிறோம் 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 ராஜா. இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹவு டு ப்ரிசர்வ் our ஹார்ட்ஸ் என்பதை நீங்கள் எங்களுக்கு அக்கமூலியமாய் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள ஹோலி ஆஃப் ஹோலி, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், இந்த உலகத்தை படைத்தவர் எங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு சுத்தமாக எங்கள் இருதயத்தை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்த மக்களாய் நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பி அதன்படி நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. புதிய மாதத்தில் நாங்கள் காலடி வைக்கும் பொழுதும் எங்களுடைய ஒவ்வொரு வேளைகளிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு முன்னாடி போய் எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசனம் எங்களோடு இம்மட்டுமாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இனிமேலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அனைத்தையும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.